ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஸ்பைடர் நாய்டு வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 1930 காலகட்டத்தில் ஒரு சூப்பரான ஒரு டிடெக்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர்டும் ஆயிட்டாரு. இருந்தாலும் ஒரு சில கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் என்ன கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாரு, அதுல எப்போ அவருக்கு ஸ்பைடர்மேன் பவர் வருது, அதை வச்சு அவர் என்னெல்லாம் பண்றாரு, ஒரு கட்டத்துக்கு மேல அதை எப்படி மக்களுக்காக யூஸ் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க காலகட்டமா இருக்கட்டும், அதே மாதிரி அதுக்காக இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க கலர் டோன் ரெண்டுமே அல்டிமேட்னே சொல்லலாம். அதே மாதிரி விஷுவலி பயங்கர கிராண்டான ஒரு வெப் சீரிஸா இருக்கு. பயங்கர ஸ்டைலிஷா எடுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே மிரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவு நீட்டா இருக்கு. டெக்னிக்கலி இந்த வெப் சீரிஸ் பயங்கர சவுண்டான வெப் சீரிஸ். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிக்கோலஸ் கேஜ் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வெப் சீரிஸ் நடிக்கிற ஒவ்வொருத்தருமே தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப சூப்பரா எங்கேஜிங்கா ஆரம்பிக்கிறாங்க. மிடில் போர்ஷன்ஸ் கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. இருந்தாலும் டுவர்ட்ஸ் எண்ட்லாம் சூப்பராகவே முடிச்சிருக்காங்க. ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. மற்றபடி இது ஒரு தரமான வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ் நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். பெருசா அடல் கண்டென்ட்லாம் கிடையாது. ஸோ ஃபேமிலியோட கூட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.